இரவு நேரத்தில் கடற்கரையில் நடந்து செல்லும் போது அலைகள் நீல நிறத்தில் பிரகாசிப்பதை பார்த்திருக்கிறீர்களா? இது ஏதோ மாயாஜாலம் இல்லை, ஒரு அற்புதமான இயற்கை நிகழ்வு. இதற்கு பயோலுமினசென்ஸ் என்று பெயர். டினோஃப்ளாஜெல்லேட்ஸ் எனப்படும் நுண்ணிய கடல்வாழ் உயிரினங்கள் ஒரு ரசாயன எதிர்வினை மூலம் ஒளியை உருவாக்குகின்றன. மின்மினி பூச்சிகள் ஒளிர்வது போலத்தான் இதுவும். அலைகள், மீன்கள் அல்லது உங்கள் காலடி சத்தம் என நீர் அசையும் போது இந்த நீல ஒளி தூண்டப்படுகிறது. மாலத்தீவுகள், கலிபோர்னியா, கோவா போன்ற இடங்களில் இந்த ஒளிரும் அலைகளை பார்க்கலாம். விஞ்ஞானிகள் இதை ஒரு தற்காப்பு வழிமுறை என்று நம்புகிறார்கள். காற்றின் வேகம் அதிகமாகி கண்ணாடி மழை பக்கவாட்டில் பொழியும் ஒரு உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள். இது HD 1897-33b என்ற கிரகம். பூமியில் இருந்து சுமார் 63 ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ள ஒரு வாயு கிரகம். இங்கு காற்றின் வேகம் மணிக்கு 7000 கிலோமீட்டருக்கும் அதிகம். இதன் வளிமண்டலம் சிலிக்கேட் துகள்களால் நிறைந்துள்ளது, அதாவது சிறிய கண்ணாடி துண்டுகள். நட்சத்திரத்தின் ஒளி இந்த துகள்கள் மீது படும்போது பூமி போல நீல நிறத்தில் ஜொலிக்கும். ஆனால் இந்த அழகில் மயங்க வேண்டாம். நீங்கள் அங்கு இருந்தால் அந்த கண்ணாடி துண்டுகள் எதையும் கிழித்துவிடும். உங்களுக்கு தெரியுமா, உங்கள் உடல் இருட்டில் ஒளிரும் என்று? ஒவ்வொரு மனிதனும் மிக குறைந்த அளவு ஒளியை வெளியிடுகிறான். ஜப்பானிய விஞ்ஞானிகள் இதை அதிநவீன கேமராக்கள் மூலம் கண்டுபிடித்தனர். இந்த ஒளி நம் கண்களால் பார்க்கக்கூடியதை விட 1000 மடங்கு பலவீனமானது. இந்த ஒளி நம் செல்களில் நடக்கும் உயிர்வேதியியல் வினைகளிலிருந்து வருகிறது. நம் உடலின் வளர்சிதை மாற்றம் உணவு மற்றும் ஆக்சிஜனை உடைக்கும் போது அது சிறிய ஃபோட்டான் வெடிப்புகளை வெளியிடுகிறது. சுவாரஸ்யமாக, உங்கள் முகம்தான் பிரகாசமாக ஒளிர்கிறது, குறிப்பாக மதிய வேளையில் உங்கள் வளர்சிதை மாற்றம் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் போது. உங்கள் இதயம் ஒருபோதும் ஓய்வெடுப்பதில்லை. அதற்கான அதிர்ச்சியூட்டும் காரணம் இங்கே. அதற்கு சொந்தமான மின் அமைப்பு உள்ளது. இதன் பொருள், உங்கள் உடலுக்கு வெளியே கூட ஒரு குறுகிய காலத்திற்கு அது துடிக்க முடியும். உங்கள் இதயத்திற்குள் சைனோட்ரியல் நோட் எனப்படும் ஒரு சிறிய செல் குழு உள்ளது. இதுதான் உங்கள் உடலின் இயற்கையான பேஸ்மேக்கர். இந்த செல்கள் சிறிய மின் தூண்டுதல்களை உருவாக்குகின்றன. இவை ஒவ்வொரு இதய துடிப்பையும் தூண்டுகின்றன, ஒரு நாளைக்கு சுமார் 1,00,000 முறை. இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், உங்கள் மூளை முழுமையாக உருவாகும் முன்பே கருப்பையிலேயே உங்கள் இதயம் துடிக்கத் தொடங்குகிறது. உங்களுக்கு 2 மூளைகள் உள்ளன என்று தெரியுமா? ஒன்று உங்கள் தலையில், மற்றொன்று உங்கள் குடலில். ஆச்சரியமாக இருக்கிறதா? விஞ்ஞானிகள் இதை எண்டெரிக் நரம்பு மண்டலம் என்று அழைக்கிறார்கள். இது உங்கள் செரிமான பாதையில் 10 கோடிக்கும் அதிகமான நரம்பு செல்களை கொண்ட ஒரு வலைப்பின்னல். இந்த குடல் மூளை உங்கள் முக்கிய மூளையின் கட்டளைகள் இல்லாமலேயே சிந்திக்கவும் உணரவும் செயல்படவும் முடியும். அதனால்தான் சில சமயங்களில் எனக்கு ஏதோ உள்ளுணர்வு சொல்கிறது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். உங்கள் 2வது மூளை உங்கள் உண்மையான மூளைக்கு சிக்னல்களை அனுப்புகிறது. மேலும் உங்கள் உடலில் உள்ள 95% செரோடோனின், அதாவது மகிழ்ச்சியை தூண்டும் ரசாயனத்தை இந்த குடல் மூளைதான் உற்பத்தி செய்கிறது. உங்கள் குடல் ஆரோக்கியமாக இருந்தால் நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்.